ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதியின் மாளிகையில் ஒரு பகுதி அவனது பிரைவேட் லைப்ரரி. பழங்காலத்து மர அலமாரிகள், உயர்தரமான மர வேலைப்பாடுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் என அந்த இடமே ஒரு தனி உலகமாக இருக்கும். அன்று ஒரு நாள் அந்த நூலகத்தை சுத்தம் செய்ய மீரா உள்ளே நுழைந்தாள். மீரா ஒவ்வொரு அலமாரியாக துடைத்து கொண்டே வரும்போது ஒரு மூலையில் அடுக்கப்பட்டிருந்த ஒரு புதிய புத்தகத்தை பார்த்தாள். அதை பார்த்ததும் ஆர்வத்தை அடக்க முடியாமல் அவள் அந்த புத்தகத்தை எடுத்து மெதுவாக புரட்டினாள். புதிய காகிதங்களில் அந்த தனித்துவமான வாசம் அவளது நாசியை துளைத்தது. மீரா கண்களை மூடிக்கொண்டு அந்த புத்தகத்தின் பக்கங்களுக்குள் தனது மூக்கை பதித்து அந்த வாசத்தை நீண்ட மூச்சாக உள்ளிழுத்து ரசித்தாள். அவளது முகத்தில் ஒரு ஆழமான சிறுபிள்ளைத்தனமான புன்னகை மலர்ந்தது. அப்போது திடீரென்று, "ஏய், அங்கனடி பண்ணிட்டு இருக்க?" என்று ஆதியின் அதிகார குரலில் மீரா திடுக்கிட்டு போனாள். புத்தகம் கையை விட்டு நழுவ பார்க்க அதை சமாளித்து பிடித்து கொண்டு திருவென விழித்தபடி ஆதியை பார்த்தாள். ஆதி கைகளை கட்டிக்கொண்டு புருவங்களை சுருக்கி அவளை ஒரு விசித்திரமான பார்வையை பார்த்தான். "உன்னதான் கேட்டேன், என்ன பண்ணிட்டு இருந்த?" அது அது வந்து சார், ஒன்றும் இல்லை, சும்மாதான்." "என்ன சும்மாவா? நான் தான் பார்த்தனே. அந்த புக்கை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன கிஸ் பண்ணியா?" ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு இந்த மாதிரி புது புக்கோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன்." என்று மீரா கூறியதை கேட்டதும் ஆதிக்கு ஒன்றும் புரியவில்லை. "நாடியாச்சு உனக்கு? பேப்பரை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற, நீ என்ன லூசா?" சார், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்." என்று மெதுவாக முணுமுணுத்தாள். ஆதி தன் விரல்களை நெற்றியில் தேய்த்தபடி, "ஷோ, இந்த பைத்தியக்காரியை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போகிறேன்னு தெரில. ஏய், இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் பண்ணாமல் கீழே போய் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொண்டு வா." என்று ஆதி கூறியதும் மீரா அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். மீரா காஃபி போட சமையலறைக்கு சென்றதும் ஆதி அந்த நூலகத்தில் தனியாக நின்றான். அவன் பார்வை மீரா கீழே வைத்த அந்த புத்தகத்தின் மேல் விழுந்தது. இந்த பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டு இருந்தா? பேப்பரோட ஸ்மெல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகுது, சரியான லூஸு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். ஆனாலும் அவனது மனதில் ஒரு மூலையில் ஒரு சிறிய ஆர்வம் எட்டி பார்த்தது. சுற்றி முற்றும் பார்த்தான். அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மெதுவாக அந்த புத்தகத்தை எடுத்தான். முதலில் தயங்கியவன் பிறகு மெதுவாக அந்த புத்தகத்தின் பக்கங்களை விரித்து மீரா செய்தது போலவே தன் மூக்கிற்கு அருகே கொண்டு சென்றான். கண்களை மூடிக்கொண்டு அந்த புது காகிதத்தின் வாசத்தை நீண்ட மூச்சாக இழுத்தான். அடுத்த நொடி ஆதியின் முகத்தில் இருந்த அந்த இறுக்கம் மெல்ல மறைந்தது. அதுவரை பல பிஸ்னஸ் டென்ஷன்களிலும் அதிகார போராட்டங்களிலும் உழன்று கொண்டிருந்த அவனது மூளை அந்த ஒரு நொடி வாசத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதியை உணர்ந்தது. அவனையே அறியாமல் அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆதி தனக்குள்ளே சிரித்து கொண்டான். மீராவின் அந்த சின்ன சின்ன ரசனைகள் ஆதிக்குள் இருக்கும் ஒரு சாதாரண மனிதனை மெல்ல மெல்ல தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தன. ஆனால் காலை வேளையில் ஆதியின் பிரம்மாண்டமான கார்ப்பரேட் அலுவலகமே அன்று பரபரப்பாக இருந்தது. நகரின் மிக முக்கியமான மல்டி மில்லியனர்கள் அனைவரும் அந்த உயர் ரக போர்ட் ரூமில் கூடியிருந்தனர். கோடிக்கணக்கான மதிப்பிலான ஒரு சர்வதேச திட்டத்தை பற்றிய ஆலோசனை கூட்டம் அது. மேஜையை சுற்றி பலமான பாதுகாப்பு, விலையுயர்ந்த சூட்டணிந்த தொழிலதிபர்கள் மற்றும் அவர்களின் தீவிரமான முகங்கள் என அந்த இடமே மிகுந்த அழுத்தமாக இருந்தது. முன்னால் இருந்த பெரிய ப்ரொஜெக்டரில் விஸ்வா மிகவும் நேர்த்தியாக திட்டத்தின் வரைபடங்களை விளக்கி கொண்டிருந்தான். மற்ற தொழிலதிபர்கள் உற்று பார்த்து முக்கியமான குறிப்புகளை தங்கள் லேப்டாப்களில் குறித்து கொண்டிருந்தனர். ஆதி அந்த நீண்ட மேஜையின் மையத்தில் ஒரு ராஜாவை போல அமர்ந்திருந்தான். வழக்கமாக இத்தகைய மீட்டிங்களில் அவனது பார்வை கழுகு போல கூர்மையாக இருக்கும். ஆனால் இன்று அவனது கவனம் சிதறியது. அவனது கைகள் மேஜை மீது இருந்த ஒரு புதிய டைரியின் மீது தற்செயலாகப்பட்டன.
அந்த புத்தகம் அன்றுதான் அச்சடிக்கப்பட்டு அந்த மீட்டிங்கிற்காக கொண்டு வரப்பட்டிருந்தது. அதன் பிளாஸ்டிக் உரை பிரிக்கப்பட்டு மேஜையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆதியின் மூளைக்குள் திடீரென்று மீராவின் ஞாபகம் வந்தது. தனக்கே தெரியாமல் அந்த பெரும் கூட்டத்திற்கு நடுவே ஆதி மெதுவாக அந்த புத்தகத்தை எடுத்தான். விஸ்வா பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆதி யாருக்கும் தெரியாமல் அந்த புத்தகத்தின் பக்கங்களை லேசாக விரித்து மிக இயல்பாக தனது மூக்கிற்கு அருகில் கொண்டு சென்று அந்த புதிய காகிதத்தின் வாசத்தை நீண்ட மூச்சாக உள்ளிழுத்தான். அடுத்த ஒரு நொடி அவனது கண்கள் மெல்ல மூடி திறந்தன. அந்த நூலகத்தில் கிடைத்த அதே அமைதி இங்கும் அவனது மூளைக்குள் கிடைத்தது. ஆனால் அவன் அதை செய்து முடித்த போதுதான் கவனித்தான். அங்கிருந்த அத்தனை தொழிலதிபர்களும் விஸ்வாவும் பேச்சை நிறுத்திவிட்டு ஆதியை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு கொலைகார மாஃபியா டான் கோடிக்கணக்கான டீல் பேசும் இடத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து முகர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அறையில் ஒரு சங்கடமான மௌனம் நிலவியது. ஆதி சட்டென்று நிதானத்திற்கு வந்தான். அவனது முகம் லேசாக சிவந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மிக தந்திரமாக சமாளித்தான். ஆதி அந்த புத்தகத்தை மேஜையில் வீசிவிட்டு, ஒன்றும் இல்லை, டைரியோட குவாலிட்டியே சரியில்லை, பேப்பரில் கெமிக்கல் ஸ்மெல் அதிகமாக இருக்குது, இதை மாற்ற சொல்லுங்க. விஸ்வா, நீ கண்டினியூ பண்ணு என்று கூற அவனது அதட்டலில் தொழிலதிபர்கள் பயந்து போய் மீண்டும் ப்ரொஜெக்டரை பார்க்க தொடங்கினர். ஆனால் விஸ்வாவுக்கு மட்டும் தெரியும் ஆதி பொய் சொல்கிறான் என்று. அவன் ஆதியை பார்த்து நக்கலாக ஒரு புன்னகையை உதிர்த்தான். மீட்டிங் முடிந்ததும் ஆதி தனது தனி அறைக்கு சென்றான். கதவை வேகமாக சாத்திவிட்டு தன் தலைமுடியை கோதிக்கொண்டு ஒரு வெறி பிடித்தவனைப் போல அங்கும் இங்கும் நடந்தான். அவனுக்கு தன் மீதே அடக்க முடியாத கோபம் வந்தது. ஆதி ஆத்திரத்தில் தனக்குள்ளே, டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ யாரும் உன் லெவல் என்ன? இந்த உலகமே பார்த்து பயப்படுற ஆதி, ஒரு சின்ன பொண்ணு செஞ்ச முட்டாள்தனமான விஷயத்த இவ்வளோ பெரிய மீட்டிங் ஹாலில் நானும் பண்ணிகிட்ருக்கேன். டே, அவளை பற்றி நீ ஏன்டா யோசிக்கிற? அவள் பண்ணுற கிறுக்குத்தனத்தில் நீயே பண்ணிகிட்ருக்க. டே ஆதி, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கே தெரியுதா என்று அவன் தன்னைத்தானே திட்டி தீர்த்தான். மீரா அவனை அறியாமலேயே அவன் ஆழ் மனதிற்குள் ஊடுருவி கொண்டிருப்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அவனது மாற்றத்தை அவன் ஈகோவும் மாஃபியா பிம்பமும் ஏற்க மறுத்தன. ஆனால் அந்த புத்தகத்தின் வாசம் இன்னும் அவனது சுவாசத்தில் ஒட்டியிருப்பதை அவனால் மறைக்க முடியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. அது பண்டிகை காலம். பண்டிகை காலம் என்பதால் அந்த பிரம்மாண்டமான மாளிகையே ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி போயிருந்தது. பெரும்பாலான வேலையாட்கள் விடுமுறையில் சென்றிருக்க ரம்யாவும் லக்ஷ்மியும் கூட ஊருக்கு கிளம்பிவிட்டனர். ஓரிரு காவலாளிகள் மட்டும் வெளியே இருக்க மாளிகைக்குள் ஒரு விதமான மர்மமான அமைதி நிலவியது. இரவு தாமதமாக ஆதி உள்ளே நுழைந்தான். வழக்கமாக இருக்கும் அந்த பரபரப்பு இன்று இல்லை. ஹால் விளக்குகள் மங்களாக எரிய வீடு முழுவதும் ஒருவித நிசப்தம் கவிழ்ந்திருந்தது. ஆதி நேராக தனது அறைக்கு செல்லாமல் ஏதோ ஒரு ஈர்ப்பில் சமையலறை பக்கம் நடந்தான். அங்கே மீரா மட்டும் தனியாக இரவு உணவிற்காக மாவு பிசைந்து கொண்டிருந்தாள். தனிமையும் அந்த அமைதியும் அவளுக்கு ஒருவித அச்சத்தை கொடுத்திருக்க வேண்டும். அவள் அவசரமாக மாவு பிசைந்ததில் அவளது கன்னங்களிலும் நெற்றியிலும் அவள் தலைமுடியிலும் அங்காங்கே வெள்ளை மாவு ஒட்டி கொண்டிருந்தது. மாவு அவளது கைகளில் ஒட்டிக்கொண்டு அவளை படுத்தியது. அதை சரி செய்ய முடியாமல் அவள் தவிப்பதையும் உதடுகளை கடித்துக்கொண்டு மாவுடன் போராடுவதையும் ஆதி கதவோரம் நின்று மறைந்து பார்த்து கொண்டிருந்தான். அவளது அந்த மழலைத்தனமான போராட்டத்தை பார்த்து ஆதி தன்னை அறியாமல் ஒரு சிரிப்பை சிந்தினான். அந்த நிசப்தமான இரவில் ஆதியின் சிரிப்பொலி மீராவின் காதுகளில் இடியாக விழுந்தது. மீரா திடுக்கிட்டு திரும்பினாள். ஆதி சார், நீங்களா? எப்போ வந்தீங்க என்று மீரா கேட்க ஆதி பதில் சொல்லவில்லை. மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். அவனது கண்கள் அவளது முகத்தில் ஒட்டியிருந்த மாவையும் பயத்தில் படபடக்கும் அவளது இதழ்களையும் ஊடுருவின. ஆதி தாழ்ந்த குரலில், ஏண்டி, என்ன பண்ணிட்டு இருக்க?
அது ஒன்றும் இல்லை சார், டின்னருக்கு மாவு பிணைஞ்சிட்டு இருந்தேன். ஓ, இதான் மாவு பிணையிற லட்சணமா? அது கூட சண்டை போட்டுட்டு இருக்க? என்று பேசிக்கொண்டே தனது விலையுயர்ந்த கோட்டை கழற்றி ஒரு நாற்காலியில் எறிந்தான். சட்டையின் கைபட்டன்களை கழற்றி முழங்கை வரை மெதுவாக மடித்து விட்டான். அவனது அந்த செயல் மீராவிற்குள் ஏதோ ஒரு வெப்பத்தை ஏற்றியது. ஆதி நேராக அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். மீராவால் நகரக்கூட முடியவில்லை. அவனது அகலமான மார்பு அவளது முதுகில் மிக நெருக்கமாக உரசியது. அவன் தனது இரு கைகளையும் அவளுக்கு முன்னால் நீட்டி மாவு பாத்திரத்திற்குள் இருந்த அவளது கைகளை தன் கைகளால் அப்படியே மூடினான். மீரா மூச்சு திணறியபடி, சார், என்ன பண்ணுறீங்க? நானே பார்த்துக்கிறேன் என்று கூற ஆதி அவளது காதோரம் குனிந்து அவனது இதழ்கள் அவள் காது மடலில் பட்டும் படாமலும், என்ன பார்த்துப்ப? இவ்வளோ நேரம் நீ பண்ண லட்சணத்தை நானும் பார்த்தேன்ல. நான் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் கவனி என்று கூறியபடி ஆதி அவளது கைகளை தன் வலிமையான கரங்களால் அழுத்தி மாவோடு சேர்த்து பிசைந்தான். அவனது ஒரு கை அவளது இடையே சுற்றி வளைத்து அவளை தன்னோடு இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டது. மீராவின் உடல் மொத்தமாக நடுங்கத் தொடங்கியது. ஆதியின் உடல் சூடு அவளது முதுகின் வழியாக அவள் நரம்புகளுக்குள் ஊடுருவியது. மாவு பாத்திரத்தில் அவர்களின் கைகள் பின்னி பிணைந்து விளையாடின. ஆதி வேண்டுமென்றே அவளது விரல்களை தன் விரல்களால் கோர்த்து அழுத்தினான். அந்த அமைதியான இரவில் அவர்களின் வேகமான மூச்சுக்காற்று மட்டுமே சத்தமாக ஒலித்தது. மீரா தலை குனிந்து நின்றிருக்க ஆதி அவளது கூந்தலை மெதுவாக தன் தோளால் ஒதுக்கிவிட்டு அவளது கழுத்தின் மென்மையான பகுதியில் தன் முகத்தை புதைக்கும் அளவிற்கு நெருங்கி வந்தான். அந்த தருணம் மீராவின் உடல் சிலிர்த்தது. என்னடி கையில் அப்படி நடுங்குது? என்ன, ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்று அவன் கிசுகிசுக்க மீராவால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவனது நெருக்கம் அவளை அப்படியே உருக்கிவிட்டது. இங்கே பாரு, மாவு பிசையும் போது விரல் அழுத்தி பிசையக்கூடாது, உள்ளங்கையில் அழுத்தி பிசையணும், புரியுதா? ஆ, புரியுது சார். டாடி குரலே உள்ளே போயிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மீரா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அந்த சமையலறையில் நிலவிய வெப்பம் வெறும் அடுப்பினால் வந்ததல்ல. அது ஆதிக்கும் மீராவுக்கும் இடையே இருந்த நெருக்கத்தினால் உருவானது. ஆதி அவளுக்கு பின்னால் நின்று அவளது கைகளோடு சேர்த்து மாவை பிசைந்து கொண்டிருந்தான். மீராவின் உடல் மெல்ல மெல்ல அவளது கட்டுப்பாட்டை இழந்தது. அவளது பின்கழுத்தில் பட்டு தெரித்த ஆதியின் சூடான மூச்சுக்காற்று அவளது நாடி நரம்புகளை துடிக்க வைத்தது. உணர்ச்சிகளின் உச்சத்தில் ஆதி தன்னை மறந்தான். அவனது கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றாக உடைந்தன. அவன் மெதுவாக தனது முகத்தை மீராவின் தோள்பட்டைக்கும் கழுத்துக்கும் இடையே இருந்த அந்த மென்மையான இடத்திற்கு கொண்டு சென்றான். மீரா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அந்த நொடி ஆதி அவளது பின்னங்கழுத்தில் மிக மென்மையாக, அதே சமயம் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்தான். மீராவுக்கு தலை சுற்றியது. இந்த உலகமே மறைந்து அவள் ஒரு மாயலோகத்தில் இருப்பது போல உணர்ந்தாள். அவளது கைகள் மாவு பாத்திரத்தை இன்னும் பலமாக பற்றி கொண்டன. ஆதியின் அந்த ஒரு தீண்டல் அவளது இதய துடிப்பை 100 மடங்கு அதிகமாக்கியது. ஆனால் அந்த இன்பமான தருணம் நீடிக்கவில்லை. திடீரென்று ஆதியின் உடல் விரைப்படைந்தது. அவன் மீராவின் கழுத்தில் இருந்து சட்டென்று முகத்தை எடுத்தான். அவனது கண்கள் நொடியில் கூர்மையடைந்தன. அவனது காதுகள் ஏதோ ஒரு நுணுக்கமான சத்தத்தை கவனித்தன. மீரா இன்னும் அந்த மயக்கத்திலேயே இருந்தாள். கண்களை திறந்து பார்த்தவள் மெல்லிய குரலில், என்னாச்சு சார் என்று கேட்க ஆதி பதில் சொல்லவில்லை. அவன் அவளை விட்டு மெதுவாக விலகி நின்றான். அவனது கைகளில் இருந்த மாவை துடைக்கக்கூட அவன் முயலவில்லை. அவனது பார்வை சமையலறை ஜன்னல் வழியாக வெளியேயும் பின்னால் இருந்த தோட்டத்தின் இருட்டையும் ஊடுருவியது. மீரா குழப்பத்துடன், என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்க ஆதி தாழ்ந்த எச்சரிக்கையான குரலில், ஏய், சத்தம் போடாதடி, அமைதியாரு
என்று ஆதி மெதுவாக சமையலறையின் விளக்கை அணைத்தான். இப்போது அந்த இடம் இருளில் மூழ்கியது. மீரா பயத்தில் நடுங்கத் தொடங்கினாள். ஆதிக்கு அவனது மூளை ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தியது. அந்த மாளிகையே ஒரு மரண அமைதியில் மூழ்கியிருந்தது. வேலையாட்கள் இல்லாத இந்த விடுமுறை நாளை யாரோ சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. ஜன்னலுக்கு வெளியே இருந்த புதர்கள் லேசாக அசைந்தன. அது காற்றினால் அல்ல, யாரோ ஒரு மனிதன் அங்கே பதுங்கி இருக்கிறான். சார், என்ன நடக்குதுங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணுங்க? ஏய், நீ சும்மா இருடி. நீ பயப்படுறது என்ன புதுசா? எதுக்கு எடுத்தாலும் பயம். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கேங்கு என்னை போட்டத்தில் வந்திருக்கானுங்க. ஐயோ சார், என்ன சொல்கிறீங்க? ஏய், வாய மூடுறி. நினச்சேன் எவனாவது வருவானுங்கன்னு. கரெக்டாக நல்ல மூடில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வரானுங்க. கையில் மட்டும் சிக்கட்டும், அவனுங்களுக்கு இருக்கு என்று ஆதி அலட்சியமாக கூறிவிட்டு மெதுவாக தனது இடுப்பில் இருந்த துப்பாக்கியை தொட்டு பார்த்தான். ஆனால் அவன் கோட்டை கழற்றி வைத்தபோது துப்பாக்கியும் அதிலேயே இருந்தது. அவன் நிராயுதபாணியாக நின்றிருந்தான், அதுவும் மீராவுடன். மீரா பயத்தில் அவனது கைகளை பலமாக பற்றி கொண்டாள். அவளது நடுக்கம் ஆதிக்கு தெளிவாக தெரிந்தது. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டில் வேற யாரும் இல்லை. அவங்க நம்மளை ஏதாச்சும் என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி அவளது வாயை மெதுவாக பொத்தினான். பகைவர்களின் நிழல் அந்த மாளிகையை சுற்றி வளைக்கத் தொடங்கியது. இருண்ட அந்த சமையலறையில் மரண அமைதி நிலவியது. ஜன்னல் வழியாக விழுந்த நிலவொளியில் 4-5 நிழல்கள் கையில் நீண்ட கத்திகளுடன் ஹாலுக்குள் நுழைவது தெரிந்தது. ஆதிக்கு இப்போது தன் உயிரை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் மீராவிற்கு ஒரு சிறிய நகைக்கீறல் கூட பட்டுவிடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஆதி மீராவை இழுத்து தனது வலுவான மார்போடு அணைத்து கொண்டான். மீராவின் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது இதயம் மேலமடைப்பது போல துடித்தது. அதை ஆதியால் உணர முடிந்தது. ஆதி அவளது காதோரம் மிக மென்மையாக, ஏ மீரா, பயப்படாத, நான் இருக்கேன். நான் இருக்கும்போதே ஏன் பயப்படுற? எங்க பாரு, எதுவும் ஆகாது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் என்னை விட்டு தனியாக போகக்கூடாது. என் கூடயே தான் இருக்கணும், புரியுதாடி என்று ஆதி கூற அவன் முகத்தில் ஒரு துளி பயம் கூட இல்லை. மாறாக வேட்டைக்கு தயாராகும் ஒரு சிங்கத்தின் ஆக்ரோஷம் இருந்தது. மேஜை மேலிருந்த ஒரு கூர்மையான கத்தியை ஆதி இடது கையால் அதை எடுத்துக்கொண்டான். ஒருவன் மெதுவாக சமையலறைக்குள் நுழைந்தான். அவன் ஆதியை தேடி திரும்புவதற்குள் இருளில் இருந்து மின்னல் வேகத்தில் பாய்ந்த ஆதி அவனது கழுத்திலேயே கத்தியால் ஒரு போடு போட்டான். ஒரு சிறு சத்தம் கூட இல்லாமல் அவன் தரையில் சரிந்தான். இதை கவனித்த மற்ற நால்வரும், டேய், அவன் அங்கே தான் இருக்கான், இன்னைக்கு எப்படியாச்சும் அவனை போடணும், வாங்கடா என்று கத்திக்கொண்டே சமையலறைக்குள் பாய்ந்தனர். ஆதி ஒரு கையில் மீராவை பிணைத்து கொண்டு இன்னொரு கையால் அவர்களை எதிர்கொண்டான். அது ஒரு மனிதன் செய்யும் சண்டை போல இல்லை, ஒரு போர் இயந்திரம் இயங்குவது போல இருந்தது. மீராவை சுற்றி சுற்றி தன் பின்னால் மறைத்து கொண்டே எதிரிகளின் கத்திகளை தனது கையாலை தடுத்தும் திருப்பி தாக்கியும் ஆதி ஆக்ரோஷம் காட்டினான். 2 நிமிடங்களில் 3 பேர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். கடைசியாக எஞ்சியிருந்த ஒருவன் ஆதியை நெருங்க முடியாது என்று தெரிந்ததும் தந்திரமாக பாய்ந்து மீராவின் கூந்தலை பிடித்து இழுத்து அவளது கழுத்தில் கத்தியை வைத்தான். எங்க பாரு ஆதி, கத்தியை கீழே போடு, இல்லைனா இவ கழுத்து அறுத்துருவேன் என்று அவன் மீராவின் கழுத்தில் கத்தியை வைத்துக்கொண்டு ஆதியை மிரட்டி பார்க்க மீரா பயத்தில், சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கத்தினாள். ஆனால் ஆதி பதறவில்லை. அவன் கையில் இருந்த கத்தியை மெதுவாக கீழே போட்டான். அவனது முகத்தில் ஒரு குளிர்ந்த சிரிப்பு மின்னியது. டேய், நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க? யாரா அவங்கள அனுப்புறது? எங்க பாரு, அவ கழுத்தில் கத்தி வச்சு மாறட்டினா நான் பயந்துருவனா? ஏண்டா லூசா நீ? இப்போதான் உன் கண்ணு முன்னாடியே ஆளுங்க 4 பேத்தையும் நான் போட்டு தள்ளினேன். நீ மட்டும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா? அதுவும் அவளை போட்டு தள்ளிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா?
இங்கே பாரு, மரியாதையை அவளை விட்டுரு என்று ஆதி பேசிக்கொண்டே மெதுவாக முன்னால் நகர எதிரியின் கை நடுங்கியது. இங்கே பாரு ஆதி, நிஜமா இவளை போட்டு தள்ளிடுவேன். என்னை மரியாதையை விட்டுரு. டேய், உன்னால் அவளை ஒன்றும் பண்ண முடியாதுடா. அங்கே பாரு, உன் கை எப்படி நடுங்குதுன்னு. இதுதான் ஒரு சாவோட அறிகுறி. மரியாதையை அவளை விட்டுரு. இல்லாதி, என்கிட்ட வராத, இவளை கொன்றுவேன் என்று அவன் மிரட்டிக் கொண்டிருக்க ஆதி மின்னல் வேகத்தில் பாய்ந்து மீராவை ஒரே இழுப்பாக இழுத்து தன் பக்கம் சாய்த்தான். அந்த வேகத்தில் எதிரியின் கத்தி ஆதியின் தோள்பட்டையில் ஆழமாக கிழித்தது. இரத்தம் பீறிட்டது. ஆனால் ஆதி அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஆதி அந்த வலியை பொருட்படுத்தாமல், அவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இவ்வளோ நாள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, கேட்டியா? மீரா, நீ ஏண்டி பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது உனக்கு ஏதாச்சும் ஆக விட்டுருவேனா? நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, புரியுதா? எங்க என்ன பாரு என்று மீராவை சமாதானம் செய்தவன் அடுத்த நொடி எதிரியின் கையை பிடித்து ஒடித்து அதே கத்தியால் அவனை அங்கேயே முடித்து விட்டான். சமையலறையில் 4 பிணங்கள் இரத்த வெள்ளத்தில் கிடக்க ஆதி எவ்வித சலனமும் இன்றி நின்றான். சத்தம் கேட்டு ஓடி வந்த செக்யூரிட்டிகள் அங்கே கிடந்த உடல்களை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். ஐயோ ஆதி சார், என்னாச்சு? யார் இவங்கெல்லாம்? ஏண்டா, நீங்கள் செக்யூரிட்டி தானே, போலீஸ் கிடையாது. போலீஸ் தான் ஃபைட் சீன்லாம் முடிஞ்சு கடைசியாக வருவானுங்க. நீங்களும் ஏண்டா அதே பண்ணுறீங்க? எங்கே பாரு, இவனுங்க யார் என்னென்னலாம் தெரில. இந்த பாடியெல்லாம் கிளியர் பண்ணுங்க. விஸ்வா கிட்ட சொல்லுங்க, வந்தவங்க யாருன்னு அவன் பார்த்துப்பான். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வெளியே போங்க என்று ஆதியின் அந்த அலட்சியம் ஒரு பிணத்தை கடப்பது அவனுக்கு எவ்வளவு சாதாரணமான விஷயம் என்று மீராவிற்கு உணர்த்தியது. பயத்தில் உறைந்திருந்த மீராவை ஆதி மெதுவாக தள்ளிக்கொண்டு அவனது அறைக்கு அழைத்துச் சென்றான்.